குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குருசாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரு சண்டால யோகம். வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு நாளாவது இந்த குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது வந்துடணும். ஏன்னா எப்பேற்பட்ட கஷ்டம், எப்பேற்பட்ட கடன், எப்பேற்பட்ட மன உளைச்சல், திருமண தடை, எல்லாத்துலயும் பிரச்சனை, இப்படி இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே படார்னு எல்லாம் தீர்ந்துடும். திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை பெரிய பாதாளத்திலிருந்து ஒரு பசுமையான இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட உணர்வை கொடுக்கக்கூடியது, அப்பேற்பட்ட அரிதிலும் அரிதான ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் குரு சண்டால யோகம். இப்ப உங்களோட ராசிக்கு குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த குரு சண்டால யோகத்தால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதாவது சனி கெட்டு போனாலும் சரி, குரு கெட்டு போனாலும் சரி, ராகு கெட்டு போனாலும் சரி, கேது கெட்டு போனாலும் சரி, குரு சண்டால யோகம் இருந்துருச்சு அப்படின்னா கெட்டவங்களும் நல்லது செய்வாங்க. நமக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சவங்க கூட மனம் திருந்தி வருவான். அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்குது. மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவானோட பயிற்சி. குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போறார். 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வரார். அப்ப குருவால ராகு பார்க்கப்படுறார். இதுதான் குரு சண்டால யோகம். பல பேர் சொல்லுவாங்க குரு ராகு சேர்ந்து இருந்தாதான் குரு சண்டால யோகம்னு. அப்படி கிடையாது. குரு ராகு சேர்ந்து இருந்தாலும் குரு சண்டால யோகம், ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம். இந்த குரு சண்டால யோகம் மே மாசம் 18ஆம் தேதியிலிருந்து உங்களோட ராசிக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்ப வந்திருக்கு. இருக்கையிலேயே ஒரு மோசமான காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டம சனி. ஆனா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அஷ்டம சனி வந்த மாதிரிதான் வாழ்க்கை இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 10ல குரு இருந்துட்டார். 10ல குரு அப்படின்னா பதவிகள் மாற்றம். அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 10ல குரு இருந்த காலகட்டம் முழுக்க பெரும்பகுதி கண்டச்சனி அப்படிங்கிறது இருந்ததுங்கிறதால அது கெட்ட மாற்றமா தான் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில பின்னடைவு, 10 ரூபா கூட சம்பாதிக்கல, பேசாம இருக்கிற கடையை மூடி வச்சுட்டு எங்கேயாவது வேலைக்காவது போலாம், எதுக்கு வெட்டியா நம்மளும் என் புருஷனும் கச்சேரிக்கு போறாங்கிற கதையா ஒரு தொழில் பண்ணிட்டு கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். வேலைக்கு போனாலும் வேலை செய்யற இடத்துல திருப்தி இல்லை. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காத ஆளுங்க இல்லையா? கொஞ்சம் அப்படி சத்தம் போட்டு யாராவது ஒரு மேலதிகாரி பேசிட்டான்னா உன் வேலையை வேணா நீங்க வேணாம் போடா அப்படின்னு தூக்கி போட்டு வரக்கூடிய ஆளுங்களா இருப்பீங்க. அப்ப வேலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மன நிறைவு இல்ல, ஒரு நிம்மதி இல்ல, நமக்கு ஒரு மட்டுமரியாதை இல்ல இடத்துல நான் பிச்சை எடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. அப்படிதான் உங்களுக்கு ஓடிச்சு. இப்ப அஷ்டம சனி அப்படிங்கறதோட உங்களை சேர்த்து வாட்டுது. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழல்ல தான் இருக்கீங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப குரு பகவான் பயிற்சி ஆகி உங்களோட ராசிக்கு சித்திரைக்கு 31, மேவுக்கு 14ஆம் தேதி உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு வரார், மிதுன ராசிக்கு வரார். அப்பாடா அப்படிங்கிறது இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு. லாப குரு அப்படிங்கிறவரு ஒரு அற்புதமான குரு. அவர் அமர்ந்திருக்க ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய காசு பணத்தை கொடுக்க போகுது. அஷ்டம சனி அப்படிங்கிறது நிறைய வறுமையை கொடுக்கும், கடனை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும். இதெல்லாம் நிறைய நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எது வந்தாலும் பரவாயில்லடா, 8-10 ரூபா காசு இருந்ததுன்னா நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பணம் கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை யாராலையும் கொடுக்க முடியாது. 4 பேர் நம்ம கூடயே இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட 10 ரூபா காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், ஒவ்வொருத்தனா கலந்துக்கிட்டு போடுவான். என்னத்தை பண்றது போ, அவனுக்கு நம்மளால ஒன்றும் செய்ய முடியல, அப்புறம் எப்படி நம்ம கூட அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப காசு பணம் கொடுக்கக்கூடிய தைரியத்தை எதுவுமே கொடுக்காது. அப்படிப்பட்ட காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களோட சொந்த தைரியத்தையே இழக்க செய்யும். சிம்மராசிக்காரர்கள் தைரியத்துக்குன்னே பிறந்தவர்கள். ஆனா பயமும் நிறைய இருக்கும். பயத்தை ஆனா உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. டாய் டூயின்னு கத்துவாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள லேசான நடுக்கம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா சத்தம் போடுவாங்களே ஒழிய மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்க. ஒருத்தனை திட்டிப்டா கூட தனியா போய் வருத்தப்படுவாங்க. ஆனா அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது கௌரவம் அவங்களுக்கு தடுக்கும். இனிமே பண்ணிருக்க கூடாது இல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அப்படியே ஜாடையா பேசல, வடாங்க ரொம்ப பெருசா கத்திவிட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. அப்படிப்பட்ட நல்ல மனசு கொண்ட உங்களுக்கு லாப வீட்டுக்கு குரு வர்றதால இதுக்கு மேல முடங்கி கிடந்த தொழில் நல்ல முன்னுக்கு வரும். ஒரு அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கறத அடையும். 10 ரூபா காசு பணம் சம்பாதிக்கலாம். மாசம் 10 ரூபா சம்பாதிச்சவங்க 5 ரூபா சம்பாதிக்கலாம். 50 ரூபா சம்பாதிச்சவங்க 75 ரூபா சம்பாதிக்கலாங்கிற அடிப்படையில தொழில் அப்படிங்கிறது
ஒரு 1.5 மடங்கு லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்க போகுது. அது மாதிரியே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு வேலை செய்யறேன், ஒன்றும் வேலை சரியா அமைய மாட்டேங்குது, எங்கெங்கயோ ஏறி இறங்குறேன், நானும் ரெஸ்யூம் அடிச்சேன், என் காசு பாதி போச்சு, எத்தனையோ கம்பெனிக்கு ஏறி இறங்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நல்ல வேலை அப்படிங்கிறது படிப்புக்கு தக்கன அமையும். இது மாதிரி சில பேர் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட பிடிச்ச வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி பணியிட சூழல் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இதுதான் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். 10 ரூபா சம்பளம் கம்மியா கொடுத்தா கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. வேலையில கௌரவம் இருக்கணும், 4 பேர் நம்மள மதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட கௌரவத்தோட கூடிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மேலதிகாரிகள் அமைவாங்க, நல்ல சக ஊழியர்கள் அமைவாங்க, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அலைச்சல் இல்லாத அளவுக்கு வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறதாவும் இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவா இருப்பீங்க. 10வது முடிச்சுன்னா 11வது இந்த கோர்ஸ் எடுக்கணும், இந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும், 12வது முடிச்சிட்டோன்னா இந்த காலேஜ்ல படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கறதுல அடுத்து என்ன அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாவே இருப்பீங்க. நல்ல கல்வி முன்னேற்றம் அப்படிங்கறதும் நல்லா இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல சேர்க்கை அப்படிங்கறதும் கிடைக்கும். இது மாதிரி படித்து முடித்த மாணவர்கள் பலர் கேம்பஸ் இன்டர்வியூல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதும் கூட இருக்கு. அதனால இந்த அஷ்டம சனி அப்படிங்கறதே இந்த 1 வருஷத்துக்கு உங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல. அஷ்டம சனி பாடாப்படுத்தும். அஷ்டம சனி ஒரு 90% கெடுதலை கொடுக்குதுன்னா ஒரு 70% கெடுதலை இந்த குரு பகவானோட அமைப்பு அப்படிங்கறது தடுத்துரும். ரொம்ப சந்தோஷம் தான், உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதுக்கு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3, 5, 7 இந்த இடத்தெல்லாம் பார்க்க போறார். இந்த இடங்கள் எல்லாமே புனிதமடையுது. அப்ப 3வது வீடு அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதரர்களால நன்மை, அதே மாதிரி உங்களால இளைய சகோதரர்களுக்கு நன்மை. அது மாதிரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம பங்காளிகளுக்குள்ள நல்லபடியா பாகம் பிரிச்சுக்கலாம். ஏதோ ஒரு பாகத்தை உங்க பாகத்தை வச்சு நீங்க பொழைச்சிக்கலாம். இந்த அப்பாவன் சொத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ரீதியில நீங்க பாட்டுக்கா பொழப்பாக்கலாம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனை ஏதா இருந்ததுன்னா, கண்ணுல ஒரு புற விழுந்துருச்சு, கண்ணாடி போடுற மாதிரி இருக்கு, கண்ணு சரியா தூர பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பெரிய ஒரு அறுவை சிகிச்சை அளவுக்கு இல்லாம சாதாரணமா குணமடையக்கூடிய நேரம் அப்படிங்கறதும் இருக்கு. கவலைப்பட வேண்டியது இல்லை. இது மாதிரி 5ஆம் இடத்துலயும் குரு பார்வை இல்லை இருக்கு அப்படிங்கும் போது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், பிள்ளைகளோட கல்வி நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்காக நீங்க ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாத்தையுமே நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க. இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது பிள்ளைகளை நினைச்சு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவங்களும் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு மார்க் வாங்கிட்டு வருவாங்க, ஒரு விளையாட்டு போட்டியில ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்றது, ஒரு நல்ல வேலைக்கு போறது, பொறுப்பா நடந்துக்கிறது, 4 பேரு இது பாடுறா அவன் புள்ளெல்லாம் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு அப்படின்னு பேசுறது உங்க காதுக்கு குளுமையா இருக்கும். அந்த அளவுக்கு பிள்ளைங்க ரொம்ப நல்லபடியா நடந்துப்பாங்க. 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. இதுதான் ரொம்ப அற்புதம். ஏன்னா குரு பகவானோட பயிற்சி நடந்து அடுத்த 4 நாள்ல ராகு கேது பயிற்சி நடக்குது. உங்களோட ஜென்ம ராசியில கேதுவும் களத்திரத்துல ராகுவும் வராங்க. நீங்க சர்ப்பதோஷ பிடியில ஆட்பட போறீங்க. 7ஆம் இடத்துல ராகு வராரு அப்படின்னா மோசமான ராகு இது. கணவன் மனைவியை கூட பிரிச்சு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போடுவாரு. ஆனா நல்ல வேலையா அந்த இடத்துல குரு பார்வை விழுந்து ராகு புனிதப்பட்டு போறார். அப்ப 7ஆம் இடத்திற்கு உண்டான ஆதிபந்தம்ங்கிறது குரு பார்வையோட சேர்ந்து ராகுவும் நன்மைகள் அப்படிங்கறத செய்ய தொடங்குறாரு. அந்த வகையில கூட்டு தொழில் சிறக்கும், நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பெரிய அளவுல சண்டை சச்சரவு இல்லாம ஏதோ ஊடலும் கூடலும் அப்படிங்கிற மாதிரி ஓடி போவோம். பெரிய பாதிப்புகள் இல்லாம இந்த அஷ்டம சனியிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி இருக்கும். இருந்தாலும் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. குரு பகவான் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுப்பாரு. சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.